ஸ்டார்டிங்ல ஒரு ப்ளூ கலர் கேட் பாத்தீங்கன்னா ஓபன் ஆகுது. அதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா ஒருத்தன் நின்னுட்டு இருக்கான். நீ என்னது, நீ யாரு அப்படின்னு சொல்லி அதை பார்த்து கேட்கும்போது திரும்பி பார்த்தா வேற யாரும் இல்ல, ஃப்ராஸ்ட் மோனார்க். ஃப்ராஸ்ட் மோனார்க் உடனே அவனை பார்த்து கேட்கறான், மறுபடியுமா நான் தேடி வந்த ஆள் இங்க இல்லையே, எங்க போனா அந்த ஃபிராக்மெண்ட் ஆஃப் பிரில்லியன்ட் லைட். அப்படி ஃப்ராஸ்ட் மோனார்க் அவனை பார்த்து கேட்கும்போது பின்னாடி பாத்தீங்கன்னா ஒரு பர்பிள் கலர் கேட் ஓபன் ஆகுது. உடனே ஃப்ராஸ்ட் மோனார்க் சொல்றான், நீங்க வந்ததுக்கான காரணம் என்ன யோகமோண்ட் அப்படின்னு கேட்கும்போது அந்த ஒரு இடத்துல நின்றுட்டு இருக்கிறது யாருன்னு பாத்தீங்கன்னா யோகமோண்ட்னு சொல்லக்கூடிய மோனார்க் ஆஃப் டிரான்ஸ்பிகரேஷன். அவன் ஃப்ராஸ்ட் மோனார்க்க பார்த்து சொல்றான், நான் ஈஸ்ட்ல இருக்கக்கூடிய அந்த ஒரு இடத்த பத்தின இன்ஃபர்மேஷன் அவன்கிட்ட சொல்றதுக்கு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லி ஃப்ராஸ்ட் மோனார்க்க பார்த்து சொல்றான். உடனே ஃப்ராஸ்ட் மோனார்க் கேட்கறான், அந்த சின்ன குச்சி மாதிரி இருக்கே அந்த மாதிரி இடமா, அங்கதானே ஷேடோ மோனார்க் இருக்கிறான், அது மட்டும் இல்லாம அந்த இடத்துக்கு நீ தானே இன்சார்ஜ், நான் கரெக்டா தானே சொல்றேன் அப்படின்னு சொல்லி ஃப்ராஸ்ட் மோனார்க் யோகமோண்ட பார்த்து கேட்கறான். உடனே யோகமோண்ட் ஃப்ராஸ்ட் மோனார்க்க பார்த்து சொல்றான், எனக்கு தெரிஞ்சு ரூலர்ஸ் எல்லாம் வந்து லெஜியாவை அந்த இடத்துல இருந்து கொஞ்சம் ஃப்ரீ பண்ணி சவுத் நோக்கி கொண்டு போலான்னு இருக்காங்க, அதனாலதான் நான் அந்த இடத்துக்கு போயிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லி ஃப்ராஸ்ட் மோனார்க்க பார்த்து சொல்றான். உடனே ஃப்ராஸ்ட் மோனார்க் கேக்குறான், அப்போ அந்த ஷேடோ மோனார்க்க பத்தின விஷயம் என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேட்கும்போது யோகமோண்ட் சொல்றான், அது எல்லாத்தையுமே அந்த ஆர்கிடெக்ட் பாத்துக்குவான், ஏன்னா நமக்கு அவனுக்கு ஒரு அக்ரிமெண்ட் இருக்குதுல்ல அப்படின்னு சொல்லி சொல்றான். யோகமோண்ட் உடனே ஃப்ராஸ்ட் மோனார்க்க பார்த்து சொல்றான், அது மட்டும் இல்லாம ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான இன்ஃபர்மேஷன் அவன்கிட்ட சொல்ல போறேன் அப்படின்னு சொல்லி சிரிச்சுக்கிட்டே சொல்றான். அது என்னன்னா தி கிரேட்டஸ்ட் ஃபிராக்மெண்ட் ஆஃப் பிரில்லியன்ட் லைட் அந்த இடத்துல தான் இருக்கா அப்படின்னு சொல்லி சிரிச்சுக்கிட்டே சொல்றான். உடனே ஃப்ராஸ்ட் மோனார்க் சிரிச்சுக்கிட்டே அவனை பார்த்து சொல்றான், ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்குது, நீ ஒரு தடவை என்கிட்ட வரும்போதும் இந்த மாதிரி என்ன சர்ப்ரைஸ் பண்ணிக்கிட்டே இருக்க அப்படின்ற மாதிரி சொல்றான். உடனே யோகமோண்ட் ஃப்ராஸ்ட் மோனார்க்க பார்த்து கேட்கறா, அப்போ நீ என்ன பண்ண போற அப்படின்னு சொல்லி ஃப்ராஸ்ட் மோனார்க்க பார்த்து கேட்கும்போது ஃப்ராஸ்ட் மோனார்க் சொல்றான், இந்த மாதிரியான பெஸ்ட் ஆப்பர்ச்சுனிட்டி என்கிட்ட தந்திருக்கல, அதை நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஃப்ராஸ்ட் மோனார்க் சொல்றான். அப்படியே ஃப்ராஸ்ட் மோனார்க் யோகமோண்ட பார்த்து இன்னொரு விஷயம் சொல்றான், எனக்கு தெரிஞ்சு கண்டிப்பா அவன் நம்மள பிளான் பண்ணி தான் இந்த இடத்துக்கு வர வச்சிருக்கான், இப்படிப்பட்ட ஒரு ஆள் கிட்ட எப்படி அந்த பிராக்மெண்டோட பவர் இருக்கு, நம்ம இங்க வருவோன்றதுக்காகவே அவனை சுத்தி அவன் இங்க வந்துட்டு போயிருக்கா அப்படின்ற ட்ரேஸ பாத்தீங்கன்னா இந்த இடத்துல விட்டுட்டு போயிருக்கான் அப்படின்னு சொல்லி ஃப்ராஸ்ட் மோனார்க் யோகமோண்ட பார்த்து சொல்றான். உடனே யோகமோண்ட் ஃப்ராஸ்ட் மோனார்க்க பார்த்து சொல்றான், எனக்கு தெரிஞ்சு அவன் மறுபடியும் நம்ம வழியில குறுக்க வர போறான்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்லும்போது அந்த இடத்துல பார்த்தா ஒரு ஆள் வந்து நின்னுட்டு இருக்கான். வேற யாரும் இல்ல, ஜினுவோட அப்பா தான். வந்து நின்னுட்டு ரெண்டு மோனார்க்கையும் பார்த்து கேட்கறான், சின்ன குச்சி மாதிரியான இடமா, நீங்க சவுத் கொரியாவை பத்தியா பேசுறீங்க அப்படின்னு சொல்லி அவங்கள வந்து கோவமா கேட்கறான். உடனே ஃப்ராஸ்ட் மோனார்க் சிரிச்சுட்டே சொல்றான், நீயா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது யோகமோண்ட் ஃப்ராஸ்ட் மோனார்க்க பார்த்து சொல்றான், நமக்கு இந்த மாதிரி என்ன விளையாடுறதுக்கான நேரம் இல்ல, சின்ன புள்ளத்தனமா விளையாடாம வா இங்க இருந்து ஃபர்ஸ்ட் கிளம்புவோம் அப்படின்னு சொல்லி ஃப்ராஸ்ட் மோனார்க்க பார்த்து சொல்லிட்டு யோகமோண்ட் பாத்தீங்கன்னா அவன் வந்த கேட் வழியாவே மறுபடியும் போறான். உடனே ஃப்ராஸ்ட் மோனார்க் அவனை பார்த்து சொல்றான், உன்னால முடிஞ்ச அளவு ட்ரை பண்ணி எங்களை பிடிக்க பாரு அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்ப போகும்போது அதுக்குள்ளேயேமா உங்களை நான் இங்க இருந்து போக விட்டாதானே அப்படின்னு சொல்லி ஜினுவோட அப்பா வந்து ரெண்டு டேகர் எடுத்துக்கிட்டு ஸ்பீடா பாத்தீங்கன்னா பாஞ்சு ஃப்ராஸ்ட் மோனார்க் அடிக்க வராரு. உடனே ஃப்ராஸ்ட் மோனார்க் அந்த ஒரு இடத்துல ஒரு ஐஸ் பேரியரை கிரியேட் பண்ணி அந்த ஒரு அட்டாக் பாத்தீங்கன்னா தடுத்துறான். அப்படியே கட் பண்ணோம்னா ஜினு ரெட் கேட் குள்ள போனால அந்த ஒரு இன்சிடென்ட் காட்டுறாங்க. அந்த டஞ்சன் பாஸ் ஜினுவை பார்த்து சொல்றான், நீ எப்படி என்னோட ஆளுங்களெல்லாம் கொன்ன, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உன்னை பார்த்து நான் ஒரு விஷயம் சொல்லணும்னா நான் உன்னை பார்த்து ரொம்ப இம்ப்ரெஸ் ஆயிட்டேன், இவ்வளவு சீக்கிரமா இந்த ஒரு இடத்துக்கு யாருமே வந்தது கிடையாது, ஆனா நீ வந்திருக்க, அது மட்டும் இல்லாம எங்களோட லாங்குவேஜ் வேற நீ பேசுற, இருந்தாலும் இதை தாண்டி உன்னால போகவே முடியாது அப்படின்னு சொல்லி ஜினுவை பார்த்து அந்த டஞ்சன் பாஸ் சொல்றான். டஞ்சன் பாஸ் உடனே ஜினுவை பார்த்து கோவமா சொல்றான், என்னோட ஆளுங்க உன்னை சுத்தி மறைஞ்சிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லும் போது ஜினு அவனை பார்த்து சிரிச்சுக்கிட்டே சொல்றான், காமெடி பண்ணாத, எல்லாரும் வெளியே வாங்க அப்படின்னு சொல்லும் போது ஜினுவோட ஷேடோ இருக்கு பாத்தீங்களா, அது சுத்தி இருந்த அவனோட ஆட்களை ஃபுல்லா அடிச்சு போட்டு தள்ளிட்டு அவங்க எல்லாத்தையும் தூக்கிட்டு வருது. அப்படியே வந்ததுக்கு அப்புறம் அந்த டஞ்சன் பாஸ் கிட்ட பாத்தீங்கன்னா அந்த ஒரு ஆளோட தலையை பாத்தீங்கன்னா தூக்கி வீசுது. உடனே டஞ்சன் பாஸ் என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேக்குறான். ஒண்ணு நான் சும்மா விட மாட்டேன் அப்படின்னு சொல்லி டஞ்சன் பாஸ் ஜினுவை பார்த்து சொல்றா. ஜினு உடனே ஆரம்பிங்க அப்படின்னு சொல்லி சொல்லும் போது எல்லா ஷேடோவும் அவனை பாத்தீங்கன்னா அட்டாக் பண்றதுக்கு பாஞ்சு போயிட்டு இருக்கு. இந்த ஃபைட்டோட கடைசி நேரத்துல பெரு அந்த டஞ்சன் பாஸோட ஒரு கையை வெட்டிடுது, இக்ரீஸ் ஒரு காலை வெட்டிடுது. உடனே டஸ்க் பாத்தீங்கன்னா ஜெயண்டா மாறி தன்னோட உருவத்தை பெருசாக்கி கிராவிட்டி ஆக்சலரேஷன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு டெக்னிக்கை யூஸ் பண்ணி அந்த ஒரு டஞ்சன் பாஸை தரையோட வச்சு அழுத்திடுது. ஜின்னு அப்படியே நடந்து வந்துட்டு, நான் உங்ககிட்ட ஒரு சில கேள்வி கேட்கிறேன், அதுக்கு நீ சரியா பதில் சொன்னா உன்னோட சாவு வழி இல்லாம இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்றான். வழக்கம் போல ஜின்னுக்கு ஏதாவது இன்ஃபர்மேஷன் தெரிய வரும்போது அந்த சிஸ்டம் கிளிச் ஆகும்ல, அதே மாதிரி இந்த ஒரு இடத்துலயும் ஆகுது. ஜின்னு உடனே அந்த டஞ்சன் பாஸை போட்டு தள்ளிட்டு மறுபடியும் என்னால எந்த இன்ஃபர்மேஷன் கலெக்ட் பண்ண முடியல, வழக்கம் போல இந்த சிஸ்டம் வந்து குறுக்க வந்துகிட்டே இருக்குது, இருந்தாலும் பரவாயில்ல, டைம் ஆக காலம் போக போக இத பத்தி நான் நல்லா கத்துக்குவேன் அப்படின்னு சொல்லிட்டு அவனோட இன்வென்டரியில இருந்து ஒரு சாவி எடுக்கிறான். அப்பதான் இந்த ஒரு இடத்துல ரிவீல் பண்றாங்க, ஜேஜாய் லேண்ட்ல ஜின்னு 100வது லெவல் ரீச் பண்ணதுக்கு அவனுக்கு ஏகப்பட்ட ரிவார்டு கிடைச்சிருக்கு. அப்படி கிடைச்சதுல ஒரு கர்ஸ்டு ரேண்டம் லூட் பாக்ஸ்ல இருந்து பாத்தீங்கன்னா இந்த ஒரு சாவி கிடைச்சிருக்கு. இந்த ஒரு சாவி எதுக்காக யூஸ் பண்றதுன்னா வேற எங்கேயும் இல்ல, டபுள் டஞ்சனுக்கு. ஜின்னு அந்த கீயை பாத்துக்கிட்டு அவனுக்குள்ளே பேசிக்கிறான், இந்த கீ டபுள் டஞ்சனுக்கு கூட்டு போறதா, நான் அந்த இடத்த பத்தி எப்படி மறக்க முடியும்,
நினைச்சாலும் மறக்கவே முடியாது அப்படின்னு சொல்லி ஜின்வோ சொல்றான். அந்த டபுள் டென்ஷன் தானே, எனக்கு தெரிஞ்சு இந்த சிஸ்டம் மறுபடியும் என்ன அந்த இடத்துக்கே கூப்பிடுது, எல்லாம் எந்த இடத்துல ஆரம்பிச்சிச்சோ அதே இடத்துக்கு. ஆனா இந்த ஒரு தடவை ஒரு சின்ன சேஞ்ச், நான் ஃபர்ஸ்ட் இருந்த மாதிரி இல்ல, மொத்தமா மாறிட்டேன் அப்படின்னு சொல்லி ஜின்வோ சொல்றான். இது எல்லாமே ஆரம்பத்துல இருந்து பெர்ஃபெக்ட்டா பிளான் பண்ணதுன்னு நினைக்கிறேன். அப்படின்னா அந்த இடத்துல எனக்காக ஒருத்தன் காத்துக்கிட்டு இருக்கான், வெயிட் பண்றான், நான் நேர்ல வரேன் அப்படின்னு சொல்லி ஜின்வோ மாசா பாத்தீங்கன்னா சொல்றான். அப்படியே ஒரு போக்கஸ போட்டு டபுள் இன்ஜினை மறுபடியும் காட்டுறாங்க. அந்த ஒரு இடத்துல அதே ஒரு ஸ்டாச்சு பாத்தீங்கன்னா கொடூரமா சிரிக்கிற மாதிரி காட்டுறாங்க. அப்படியே கேட்டுக்கு வெளியே அவுட் சைடு வேர்ல்ட்ல ஜின்ஹோ அவங்களோட ஆபீஸ்ல பாத்தீங்கன்னா உட்காந்து சிஸ்டம் யூஸ் பண்ணிருக்கான். ரொம்ப கோவத்தோட கொடூரமா ஜின்ஹோவை பத்தி தப்பா பேசுறவங்களை நான் மன்னிக்கவே மாட்டேன் அப்படின்னு சொல்லி சிஸ்டத்துல உட்காந்து அவனை பத்தி தப்பா கமெண்ட் பண்றவங்களா பாத்தீங்கன்னா ரிப்ளை பண்ணிருக்கான். அப்படி ரிப்ளை பண்ணிருக்கும் போது எப்படியோ இன்னைக்கு ஜின்ஹோவை பத்தி தப்பா பேசுற ஒரு கூட்டத்தையே பாத்தீங்கன்னா மறுபடியும் இன்னைக்கு மேனேஜ் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லி அக்கடான்னு படுத்துட்டு இருக்கும்போது ஜின்ஹோ சடனா அந்த ஒரு இடத்துக்கு வந்துட்டு உன்னோட ஹார்ட் ஒர்க்குக்கு ரொம்ப நன்றி அப்படின்னு சொல்லி சொல்றான். உடனே ஜின்ஹோ நீங்க என்ன மறுபடியும் வந்துட்டீங்களா, நீங்க வரதும் தெரியல போறதும் தெரியல, எப்போ வரீங்க எப்போ போறீங்கன்னு சொல்லி எனக்கு சுத்தமா தெரியல அப்படின்னு சொல்லும்போது ஜின்ஹோவை பார்த்து கேட்கறான் எல்லாம் ஓகே தானே அப்படின்னு சொல்லி கேட்கும்போது ஜின்ஹோ சொல்றான் நீங்க பாக்குறதுக்கு ரொம்ப டயர்டா இருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது ஜின்ஹோ சொல்றான் நான் மறுபடியும் வரும்போது இந்த ஒரு கேட்ல இருந்து எசன் ஸ்டோன்லாம் நிறைய கொண்டு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லி காட்டும் போது உடனே ஜின்ஹோ சொல்றான் இதெல்லாம் பிரீமியம் எசன் ஸ்டோன், இதை வச்சு நம்ம ஆபீஸ்க்கு சேர போற புது ஆட்களுக்குலாம் வந்து நிறைய சம்பளம் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்லும் போது ஜின்ஹோ அவனை பார்த்து கேட்கறான் என்ன எம்ப்ளாயிஸா எதுக்காக அப்படின்னு சொல்லி கேட்கும்போது ஜின்ஹோ சொல்றான் அதுக்கு ஜின்ஹோ பார்த்து சொல்றான் உங்களுக்கு தெரியாதா ஒரு கில்டுல அட்லீஸ்ட் 3 பேராவது இருக்கணும், கில்டு மாஸ்டர், வைஸ் கில்டு மாஸ்டர் அண்ட் அடிஷனல் மெம்பர் 3 பேர் பாத்தீங்கன்னா அந்த கில்ட்ல இருக்கும் அப்படின்னு சொல்லி ஜின்ஹோ பார்த்து சொல்லும் போது இதெல்லாம் பேசி முடிச்சுட்டு ஜின்ஹோ சொல்றான் என்னதான் ஆட்கள் எடுக்கிறத பத்தி நம்ம பேசினாலும் ஒரு விஷயம் முக்கியமான விஷயம் இருக்கு, அதை மறந்துடவே கூடாது அப்படின்னு சொல்லும் போது ஜின்ஹோ வந்து என்ன விஷயம் அப்படின்னு சொல்லி ஒரு மாதிரி பாக்குறான். உடனே ஜின்ஹோ சொல்றான் நம்ம கில்டுக்கு நம்ம இன்னும் பேர் செலக்ட் பண்ணவே இல்லை அப்படின்னு சொல்லி சொல்லும் போது ஜின்ஹோ சொல்றான் அவ்வளவுதானே, நான் வேற ஏதாவது ரொம்ப முக்கியமான விஷயமா இருக்கும் அப்படின்னு நினைச்சேன் அப்படின்னு சொல்லி சொல்லுவான். உடனே ஜின்ஹோ சொல்றான் இதுதான் முக்கியமான விஷயம், இது சாதாரண முக்கியமான விஷயம் இல்ல, சூப்பர் டூப்பர் முக்கியமான விஷயம் அப்படின்னு சொல்லி சொல்றான். ஜின்ஹோ பார்த்து சொல்றான் நான் ஏகப்பட்ட பேரை யோசிச்சு வச்சிருக்கேன், சங்கியோ கில்டு, உங்களோட ஃபர்ஸ்ட் நேம் என்னோட லாஸ்ட் நேம் யூசங் கில்டு, இந்த ஒரு பேர்ல வந்து என்னோட பேர் முன்னாடி வருது இருந்தாலும் பரவாயில்ல, இந்த மாதிரி ஏகப்பட்ட பேர் யோசிச்சு வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லி சொல்லும் போது ஜின்ஹோ உடனே சொல்றான் சோலோ பிளேயர் கில்டு எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்கும்போது ஜின்ஹோ என்ன சொல்ற அப்படின்னு சொல்லி ஒரு மாதிரி பாக்குறான். உடனே ஜின்ஹோ சொல்றான் ஆரம்பத்துல இருந்து நம்ம சோலோவை தானே ஹண்ட் பண்ணிருக்கோம் அதனாலதான் சொல்றேன் அப்படின்னு சொல்லும் போது ஜின்ஹோ உடனே சொல்றான் எனக்கு தெரிஞ்சது ஒரு ஜோக்கா தான் இருக்குன்னு நினைக்கிறேன், யாராவது இவ்வளவு கேவலமான ஒரு பேரை யோசிச்சு பார்ப்பாங்களா அப்படின்னு சொல்லி சொல்றான். அப்படி சொல்லும் போது ஒரு ஆள் கதவை தட்டுற சவுண்ட் கேக்குது, யாருன்னு போய் ஜின்ஹோ பார்க்கும்போது அந்த ஒரு இடத்துல ஒரு ஆள் நிக்கிறாங்க. மிஸ்டர் சங் ஜின்ஹோ ஆபீஸ் இதுதானே அப்படின்னு சொல்லி கேட்கும்போது ஜின்ஹோ சொல்றான் ஆமா நீங்க யார் அப்படின்னு கேட்கும்போது இந்த ஒரு இடத்துல தான் சொல்றாங்க வந்திருக்கிறது மிஸ் சாஹே. உடனே ஜின்ஹோ சாஹேவை பார்த்து என்ன கேக்குறான்னா நீங்க இங்க வந்ததுக்கான காரணம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்கும்போது சாஹே சொல்றாங்க நான் உங்களோட கில்டுல ஜாயின் பண்றதுக்கு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லி சொல்லும் போது உள்ள வாங்க உள்ள வந்து உட்காருங்க அப்படின்னு சொல்லி ஜின்ஹோ பாத்தீங்கன்னா சோஃபால உட்கார வச்சுட்டு மறுபடியும் கேட்கறேன் நான் உங்ககிட்ட மறுபடியும் கேட்கறேன் நீங்க எதுக்காக இங்க வந்தீங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது சாஹே சொல்றாங்க நான் சொன்னது உங்களுக்கு கேட்கலையா, நான் உங்க கில்டுல ஜாயின் பண்றதுக்காக வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லும் போது ஜின்ஹோ வந்து நினைச்சு பாக்க எனக்கு ரொம்ப குழப்பமா இருக்கு, என்னாச்சு இவங்களுக்கு இங்க என்ன நடக்குது அப்படின்னு சொல்லி கேக்குறான். அப்படியே கேட்டுட்டு சாஹேவை பார்த்து சொன்னா சேர்மன் கோ உங்களை அதை பண்ண சொன்னாரு அப்படின்னு சொல்லி கேட்கும்போது சாஹே சொல்றாங்க ஏன் எதுக்காக அவர் இதை பண்ண சொல்லணும் அப்படின்னு கேட்கும்போது ஜின்ஹோ சொல்றான் இல்லனா மிஸ்டர் சோய் வந்து உங்களை வெளியே துரத்திட்டாரா கில்டுல இருந்து அப்படின்னு சொல்லி கேட்கும்போது சாஹே சொல்றாங்க இல்ல. ஜின்ஹோ உடனே சாஹேவை பார்த்துட்டு கேட்கறான் அப்புறம் எதுக்காக நீங்க வந்திருக்கீங்க, எதுக்காக நீங்க சோலோ பிளேயர் கில்டுல ஜாயின் பண்ண வந்திருக்கீங்க அப்படின்னு சொல்லி சொல்லும் போது சாஹே பாத்தீங்கன்னா ஒரு மாதிரி பார்த்துட்டு என்னது சோலோ பிளேயர் கில்டா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது ஜின்ஹோ அவங்கள பார்த்து சொல்றான் ஏன் உங்களுக்கு ஏதாவது ப்ராப்ளம், வைஸ் கில்டு மாஸ்டரும் அப்புறம் நானும் அக்ரி பண்ணிட்டோம் இதுல உங்களுக்கு ஏதாவது பிரச்சனை அப்படின்னு சொல்லி கேட்கும்போது ஜின்ஹோ சொல்றான் என்னது சீரியஸா சொல்றீங்களா சோலோ பிளேயர் கில்டா, நான் இதுக்காக ஒத்துக்கவே இல்லை அப்படின்னு சொல்லும்போது ஜின்ஹோ அவனை பார்த்து சொல்றான் நீ எதுவுமே சொல்லாம இருந்த அதனால மௌனம் சம்மதத்துக்கான அறிகுறி அப்படின்னு சொல்லி நான் அப்ரூவ் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லி சொல்லுவான். சொல்லிட்டு சரி விடு இதை பத்தி நம்ம அப்புறம் பேசுவோம் அப்படின்னு சொல்லிட்டு சாயாவை பாக்குறான். எனக்கு தெரிஞ்சு கண்டிப்பா நீங்க உங்க கில்ட்ல வந்து ஏதாவது கான்ட்ராக்ட் போட்டிருப்பீங்க அதுக்கு என்ன பண்ண போறீங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது சாயா சொல்றாங்க அந்த கான்ட்ராக்டை மீறதுனால நான் உங்களுக்கு பெனால்ட்டி கூட பே பண்ண தயாரா இருக்கேன் அப்படின்னு சொல்லும்போது ஜின்ஹோ உடனே நினைச்சு பாக்குறான் பெனால்ட்டி பே பண்ணி நம்மளோட கில்டுல ஜாயின் பண்ண ட்ரை பண்றாங்களே அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது ஜின்ஹோ சாயாவை பார்த்து சொல்றான் எங்களோட கில்டால உங்களுக்கு அட்வான்ஸும் பே பண்ண முடியாது அந்த ஒரு நிலைமையில நாங்க இப்ப இல்ல அப்படின்னு சொல்லி சொல்லும்போது சாயா சொல்றாங்க எனக்கு அதை பத்தி எல்லாம் பிரச்சனை இல்ல, எனக்கு அட்வான்ஸ் எல்லாம் ஒண்ணு வேணாம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஜின்ஹோ சாஹேவை பார்த்து சொல்றான் எங்க கில்டுல ஜாயின் பண்ணோம்னா ஒரு என்ட்ரன்ஸ் டெஸ்ட் இருக்கு அதை நீங்க பாஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி சொல்லும்போது சாஹே சொல்றாங்க நீங்க ஆட்கள் தேவை அப்படின்னு சொல்லி சொல்லும்போது இந்த மாதிரியான விஷயத்தை எதுவும் சொல்லலையே அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஜின்ஹோ சொல்றான் இது ஒரு புது ரெகுலேஷன், எங்களோட வைஸ் கில்டு மாஸ்டர் வந்து ஒரு மிஸ்டேக் பண்ணிட்டாரு இதை அதில் ஆட் பண்ணல அப்படின்னு சொல்லி சொல்லும்போது ஜின்ஹோவை பார்த்து கேட்கறான் நீ கீழே போய் நம்மளோட கெஸ்ட்டுக்கு ஏதாவது சாப்பிட எடுத்துட்டு வா அப்படின்னு சொல்லி சொல்லும்போது ஜின்ஹோ சொல்றான் நான் போய் எடுத்துட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல இருந்து கிளம்புறான். சாஹே ஜின்ஹோவை பார்த்து கேட்கறாங்க என்ன மாதிரியான டெஸ்ட் அப்படின்னு சொல்லும்போது ஜின்ஹோ அவங்கள பார்த்து சொல்றான் என்னோட ஷேடோல ஒரு ஷேடோ
வந்து பாத்தீங்கன்னா நீங்க டிஃபீட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி சொல்லுவான். சரி நம்ம ஆரம்பிக்கலாமா அப்படின்னு சொல்லி சாஹே கேட்கும்போது ஜினு அவங்கள பார்த்து சொல்றான், உங்களுக்காகவே இருக்கிறதுல ஸ்ட்ராங்கஸ்டான ஒரு ஆளை பாத்தீங்கன்னா நான் உங்களுக்காக சம்மன் பண்ண போறேன் அப்படின்னு சொல்லி சொல்லுவான். சாஹே சொல்றாங்க எனக்கு ஒரு பிரச்சனையும் இல்ல அப்படின்னு சொல்றாங்க. சாஹே ஜினுவை பார்த்து கேக்குறாங்க, சரி இந்த டெஸ்ட் எப்ப நடக்க போகுது, எங்க நடக்க போகுது அப்படின்னு கேட்கும்போது ஜினு சாஹேவை பார்த்து சொல்றான், அந்த டெஸ்ட் இப்ப நடக்க போகுது, ஹண்டர் அசோசியேஷனோட ஜிம்ல பாத்தீங்கன்னா இந்த ஒரு டெஸ்ட் நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புவோம் அப்படின்னு சொல்லி சொல்றான். அப்ப ஜினு அவனுக்குள்ளே நினைச்சு பார்த்துட்டு இருக்கான், இந்த ஷேடோ எக்ஸ்சேஞ்ச் டெக்னிக் வந்து என் மேல மட்டும் தான் யூஸ் ஆகுமா இல்ல என் பக்கத்துல யாரு இருந்தாலும் அதை வந்து டெலபோர்ட் பண்ண முடியுமா, டிரான்ஸ்ஃபர் பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லி யோசிச்சு பார்க்கும்போது சாஹே பாத்தீங்கன்னா கதவை திறக்க போறாங்க. ஜினு அவங்கள பார்த்து சொல்றான், நம்ம அந்த வழியில போகல அப்படின்னு சொல்லி சொல்லும்போது சாஹே சொல்றாங்க, வேற எப்படி போறோம் அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. ஜினு சாஹேவை பார்த்து கேக்குறான், உங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லைன்னா என் பக்கத்துல வந்து கொஞ்சம் நெருங்கி நிக்க முடியுமா அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. உடனே ஜினு ஷேடோ எக்ஸ்சேஞ்ச் ரெண்டு பேரையும் சேர்ந்து பாத்தீங்கன்னா அந்த ஜிம்முக்கு வந்து டெலபோர்ட் பண்ணிடுது. இங்க ஜினுவோட ஆபீஸ்ல ஜின்ஹோ உங்க ரெண்டு பேருக்கு நான் வந்து ஸ்நாக்ஸ் கொண்டு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லி கதவை திறந்து வரும்போது அந்த ஒரு இடத்துல ஹையார்க் ஷேடோ பாத்தீங்கன்னா ஒன்னு இருக்குது. அது ஜின்ஹோ கையில இருக்கிற ஸ்நாக்ஸ் புடுங்கி அது வாட்டுக்கு தின்னுகிட்டு இருக்குது. அப்படியே கட் பண்ணோம்னா இந்த ஒரு ஜிம்முக்கு பாத்தீங்கன்னா ரெண்டு பேரும் டெலபோர்ட் ஆகி வந்துட்டாங்க. உடனே ஜினு நினைக்கிறான், ஓகே இது என்ன மட்டும் டெலபோர்ட் பண்ணாது, என் பக்கத்துல எது இருந்தாலும் டெலபோர்ட் ஆகும் அப்படின்னு சொல்லி யோசிச்சு பாத்துக்கிறான். ஜினு சாஹேவை பார்த்து சொல்றான், சரி இந்த ஃபைட் எப்பவே ஆரம்பிப்போம் அப்படின்னு சொல்லும்போது சாஹே சொல்றாங்க, நான் என்னோட வெப்பனை எடுத்துட்டு வரதுக்கு மாத்திட்டேன் அப்படின்னு சொல்லும்போது ஜினு வந்து அந்த கோடாரி மாதிரி வச்சிருந்தீங்களே அதுவா அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. உடனே சாஹே ஜினுவை பார்த்து சொல்றாங்க, இல்ல இல்ல அது என்னோட வெப்பன் இல்ல அப்படின்னு சொல்லும்போது ஜினு சிரிச்சுக்கிட்டே சொல்றான், மன்னிச்சிருங்க நான் சும்மா ஜோக் பண்ணேன் அப்படின்னு சொல்லி சொல்றான். சாஹே சொல்றாங்க, பரவாயில்ல ஜிம்மோட ஸ்டோரேஜ் ரூம்ல வந்து ஏகப்பட்ட வெப்பன்ஸ் இருக்கும், நான் அதுல இருந்து ஒன்னு எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜிம்மோட ஸ்டோரேஜ் ரூமுக்குள்ள போறாங்க. போயிட்டு அங்க இருந்து அவங்களுக்கு பிடிச்ச ஒரு ஸ்வாட பாத்தீங்கன்னா எடுத்துக்கிறாங்க. ஸ்வாட எடுத்த உடனே நான் ஃபைட்டுக்கு ரெடி அப்படின்னு சொல்லிட்டு ஜிம்முக்குள்ள பாத்தீங்கன்னா மறுபடியும் வராங்க. சாஹேவை பத்தி கேக்குறான், இந்த ஒரு வெப்பன் உங்களுக்கு போதுமா, பரவாயில்ல அப்படின்னு சொல்லி கேட்கும்போது என்கிட்ட எந்த வெப்பன் இருந்தாலும் பரவாயில்ல, நீங்க உங்களோட மேஜிக் பீஸ்ட சம்மன் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி சொல்றான். என்கிட்ட இருக்கிற ஷேடோல ஸ்வாட பயங்கரமா யூஸ் பண்ணக்கூடிய ஒரு ஷேடோ வந்து இக்ரிஸ் தான், நான் இக்ரிஸை சம்மன் பண்றேன் அப்படின்னு சொல்லி இக்ரிஸை சம்மன் பண்றேன். சம்மன் பண்ண உடனே சாஹே அவங்கள பார்த்து கேக்குறாங்க, வின்னரை வந்து எப்படி டிசைட் பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது ஜின்வு சொல்றான், இந்த ஃபைட் முடியற வரலும் ஒண்ணு என்னோட ஷேடோவை நீங்க வந்து டெஸ்ட்ராய் பண்ணணும், இல்லனா நீங்க சரண்டர் ஆகணும், அது வரலும் இந்த ஃபைட் நடக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். உடனே ஜின்வு நினைச்சுக்கிறான், நான் உங்ககிட்ட சொன்னது என்னன்னா இருக்கிறதுல ஸ்ட்ராங்கஸ்டான ஒரு சோல்ஜரை வந்து நான் சம்மன் பண்ண போறேன் அப்படின்னு சொல்லிட்டு இக்ரிஸை சம்மன் பண்றோமே, பெருவை சம்மன் பண்ணோம்னா அவங்க பாத்தீங்கன்னா கொஞ்சம் பயந்துருவாங்க, சோ அதனாலதான் வந்து நான் இக்ரிஸை சம்மன் பண்ணிருக்கேன் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இருந்தாலும் பரவாயில்ல இக்ரிஸ் தான் வந்து இருக்கிறதுல ஸ்வாட் பயங்கரமா யூஸ் பண்ணும் அப்படின்னு சொல்லும்போது சாஹே பாத்தீங்கன்னா ஃபைட்டுக்கு ரெடி ஆகுறாங்க. ஜினு வந்து சாஹே பார்த்து சொல்றா, ஒரு செகண்ட் நீங்க அந்த பக்கம் திரும்பிக்க முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு அவனோட இன்வென்டரியில இருந்து பரானோட ஸ்வாட எடுத்துட்டு இக்ரிஸ் கிட்ட கொடுக்குறான். கொடுத்த உடனே இந்த ஃபைட் ஆரம்பிக்கலாம் அப்படின்னு சொல்லும்போது சாஹே ஓகேன்னு சொல்றாங்க. இக்ரிஸுக்கும் சாஹேவுக்கும் பாத்தீங்கன்னா ஃபைட் ஸ்டார்ட் ஆகுது. இக்ரிஸ் பாத்தீங்கன்னா மாசா அந்த பரானோட ஸ்வாட் எடுத்துட்டு வரான். ஒரே ஒரு ஸ்ட்ரைக் தான் பண்றா, தரைய பாத்தீங்கன்னா கிழிச்சுக்கிட்டு அந்த லைட்டிங் போகுது. சாஹே அந்த அட்டாக் பாத்தீங்கன்னா ஃபாஸ்டா டாச் பண்ணிடுறாங்க. ஜினு சாஹேவை பார்த்து சொல்றாங்க, இம்ப்ரெஸ், இதே நார்மலான மனுஷங்களா இருந்தாங்கன்னா இக்ரிஸோட இந்த ஒரு அட்டாக் செத்தே போயிருப்பாங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இந்த ஒரு இடத்துல அதிர்ச்சி தர விஷயம் என்னன்னா சாஹே வந்து இக்ரிஸை டிஃபீட் பண்ணிட்டாங்க. எப்படி சாஹே வந்து இக்ரிஸை டிஃபீட் பண்ணிட்டாங்க இதை பத்தி நான் கடைசியில சொல்றேன், இல்ல இன்னொரு ஷார்ட்ஸ்ல பேசுறேன். உடனே சாஹே சொல்றாங்க, இருக்கிறதுல ஸ்ட்ராங்கஸ்டான ஷேடோவை தானே சம்மன் பண்றேன்னு சொன்னேன், அந்த ஸ்ட்ராங்கஸ்டான ஷேடோவை சம்மன் பண்ணு அப்படின்னு சொல்லும்போது ஜினு அவங்கள பார்த்து சொல்றான், பட் உங்களுக்கு காயம் ஏற்படுமே அப்படின்னு சொல்லும்போது சாஹே சொல்றாங்க, அதை பத்தி எல்லாம் எனக்கு ஒரு பிரச்சனையும் இல்ல, நீ அந்த ஷேடோ வந்து சம்மன் பண்ண, எனக்கு அதுக்கும் மறுபடியும் ஒரு ரீமேட்ச் போட்டே ஆகணும் அப்படின்னு சொல்லி சாஹே முறைச்சு பார்த்துட்டு சொல்றாங்க. ஜினு உடனே யோசிக்கிறான், உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது சாஹே சொல்றாங்க, நான் அங்க எடுத்த எல்லா ஃபுட்டேஜையும் பார்த்தேன், அதுல பாத்தீங்கன்னா இதை பார்த்து நான் கண்டுபிடிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லும்போது ஜினுவை பாத்தீங்கன்னா பெருவை சம்மன் பண்றான். சம்மன் பண்ணும்போது சாஹே பார்த்து கேட்கறான், நான் கடைசியா உங்ககிட்ட ஒரு தடவை கேட்கறேன் அப்படின்னு சொல்லும்போது சாஹே பரவாயில்ல சம்மன் பண்ணு அப்படின்னு சொல்றாங்க. பெருவை பாத்தீங்கன்னா சம்மன் பண்றான். பெருவை சம்மன் பண்ணதுக்கு அப்புறம் ஜினு திங்க் பண்ணி பார்த்துட்டு இருக்கான், ஒரு தடவை ஒரு விஷயத்த நான் ஷேடோ சோல்ஜரா மாத்திட்டேன்னா அது உயிரோட இருந்தப்ப இருந்த பவரை விட ஷேடோவா மாறினதுக்கு அப்புறம் கொஞ்சம் வீக்கரா தான் இருக்கும். இருந்தாலும் பெரு வந்து உருவாக்கப்பட்டதே ஹண்டரை ஹண்ட் பண்றதுக்காக தான், இவன் உருவானதே ஒரு கில்லிங் மிஷின் மாதிரி அப்படின்னு சொல்லி ஜினுவை திங்க் பண்ணிட்டு இருக்கான். உடனே பெரு ஜினுவை பார்த்து சொல்லுது, எனக்கு எதிரில் நிக்கிற அந்த ஆளுகிட்ட நான் என்ன பண்ணணும் மை கிங் அப்படின்னு சொல்லி பெரு கேட்கும்போது ஜினு பெருவை பார்த்து சொல்றான், அவளை நீ டிஃபீட் பண்ணும், பட் அவளுக்கு ஒரு சின்ன காயம் கூட ஏற்படக்கூடாது அப்படின்னு சொல்றான். அதுக்கு பெரு எஸ் மை கிங் அப்படின்னு சொல்லிட்டு ஃபைட்டுக்கு ரெடி ஆகுது. ஜிம்மோட சென்டர்ல போய் நின்னுட்டு பயங்கரமா ஸ்கிரீம் பண்ணுது. அப்ப ஜிம்ல இருந்து கூடிய எல்லா பல்பா இருக்கட்டும் கிளாஸா இருக்கட்டும் அப்படியே வெடிச்சு சேர்ந்துருது அந்த வைப்ரேஷன்ல. சாஹே அதை பார்த்த உடனே இது கூட தான் ஜினு ஃபைட் பண்ணானா அப்படின்னு சொல்லி நினைச்சு பாக்குறான். உடனே பெரு அதோட கிளாஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா வெளியே எடுக்குது. ஜினு அதை பார்த்து சொல்றான், அதெல்லாம் உள்ளவை, அவளுக்கு ஒரு சின்ன காயம் ஏற்பட்டா கூட நான் சும்மா விட மாட்டேன் அப்படின்னு சொல்றான். அதுக்கு பெரு குழந்தை மாதிரி எஸ் மை கிங் அப்படின்னு சொல்லிட்டு ஃபைட் பண்ண ரெடி ஆகுது. சாஹே உடனே இதுதான் எனக்கான சான்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அதை அட்டாக் பண்ண தயாராகும் போது ஜேல்ஸ் ஐலாண்ட்ல எப்படி பெரு டக்குன்னு போய் சாஹேக்கு பின்னாடி நினைச்சோ அதே மாதிரி ஃபிராக்ஷன் ஆஃப் செகண்ட்ல போய் நிக்குது. சாஹே உடனே நினைச்சு பாக்குறா, இவன் மறுபடியும் அதே டெக்னிக்கை யூஸ் பண்றா அப்படின்னு சொல்லும்போது சாஹே பாத்தீங்கன்னா இந்த தடவை அந்த டெக்னிக் ஒர்க் ஆகுது அப்படின்னு சொல்லி தன்னோட ஸ்வாட் எடுத்து பெரு மேல வீசுறா. பெரு அதை அசால்ட்டா பிடிச்சிட்டு, என்னோட கிங் எனக்கு ஒரு கமெண்ட் கொடுத்திருக்காரு, இவளை நான் டிஃபீட் பண்ணும், ஆனா இவளுக்கு ஒரு சின்ன காயம் கூட ஏற்படக்கூடாது, அதனால நான் என்ன பண்ண போறேன்னா என்னோட முழு பவர் நான் எவ்வளவு ஸ்ட்ராங் சொல்லி அவகிட்ட காட்ட போறேன், அதுல அவ பார்த்து பயந்து அவளே ஃபைட் வேணாம்னு சொல்லி போயிருவா அப்படின்னு சொல்லி பெரு நினைச்சு பார்த்துட்டு சாஹே அட்டாக் பண்ற எல்லா அட்டாக்கையும் பாத்தீங்கன்னா ஈஸியா தடுத்துரு டாச் பண்ணிருது, அந்த ஒரு இடத்துல இருந்து நகராம. உடனே சாஹே நினைச்சு பாக்குறா, எப்படி இவன் என்னோட
அட்டாக்ல இருந்தெல்லாம் டாச் பண்றான். இவன் அவன் அந்த இடத்துல இருந்து ஒரு ஸ்டெப் கூட நகர்ந்து போகல அப்படின்னு சொல்லி அதிர்ச்சியாகி பாக்குறான். உடனே பெரு சாயை மூஞ்சிக்கு முன்னாடி வந்து நின்னுட்டு பயங்கரமா ஸ்கிரீம் பண்ணுது. இதனால சாயை 2 அடி பின்னாடி போய் சறுக்கிட்டு விழுகிறான். உடனே ஜினு நினைச்சு பாக்குறான் இந்த ஃபைட்டோட அவுட்கம் என்னன்னு சொல்லி இப்பவே தெரிஞ்சிருச்சு. இப்போ நீ சாட்டிஸ்ஃபையா அப்படின்னு சொல்லி கேக்குறான். அதுக்கு சாயை சொல்றா இல்ல இந்த ஃபைட் இன்னும் முடியல அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் ஃபைட் பண்றதுக்கு எழுந்திருச்சு நிக்கிறா. உடனே ஜினு நினைச்சு பாக்குறா இவ என்னதான் நினைச்சிட்டு இருக்கா, எதுக்காக இவளோட உயிரை வந்து இவ்வளவு ரிஸ்க் பண்றா அப்படின்னு சொல்லி நினைச்சு பார்க்கும்போது என்னதான் பெருவுக்கு இன்டெலிஜென்ஸ் இருந்தாலும் என்னோட மத்த ஷேடோ சோல்ஜரை கம்பேர் பண்ணும்போது பெரு டோட்டலா டிஃபரெண்ட், இவ ஒரு கில்லிங் மிஷின் அப்படின்னு சொல்லி ஜினு சொல்றான். இந்த சாயை அதெல்லாம் எதிர்பார்க்காம நான் ஃபைட்டுக்கு ரெடின்னு சொல்லி கன்னு மாதிரி நிக்கும் போது உடனே பெரு அவனை பார்த்து ஹவ் டேர் யூ அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்குள்ளே நினைச்சு பாக்குறான் இந்த உலகத்துல உருவான எல்லா உயிரும் ஒரு பிரெடேட்டரா இருக்கணும் இல்லன்னா பிரேவா இருக்கணும். எந்த ஒரு சூழ்நிலையிலும் ஒரு பிரே பிரெடேட்டருக்கு அகைன்ஸ்டா நிக்கவே முடியாது அப்படின்னு சொல்லி பெரு ஃபர்ஸ்ட் அட்டாக்க பாத்தீங்கன்னா பாஞ்சு போய் சாயை மேல கொடுக்குது. சாயை அதுல இருந்து டாச் பண்ணிடுறான். இருந்தாலும் அந்த அட்டாக் தரையில போட்டுருக்கும்ல அந்த தரைய பாத்தீங்கன்னா டோட்டலா கிழிச்சிருது. ஃபார் தி ஃபர்ஸ்ட் டைம் இந்த ஒரு ஃபைட்ல பெரு பாத்தீங்கன்னா அதோட ஃபர்ஸ்ட் அட்டாக் யூஸ் பண்ணிருக்கு சாகேக்கு அகைன்ஸ்டா. உடனே சாகே ஸ்வாட் டான்சர் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஸ்கில் ஆக்டிவேட் பண்ணிட்டு பெரு மேல பாத்தீங்கன்னா ஸ்வாட பயங்கரமா வீசுறா. பெரு அதுல இருந்தால ஈஸியா டாச் பண்ணிடுது. ஒரு கட்டத்துக்கு மேல சாயோட ஸ்வாட் வந்து பெரு மேல போடும்போது அந்த ஸ்வாட்ன்றது உடைஞ்சிருது. இத பார்த்து அதிர்ந்து போன சாஹே இது இன்னும் முடியல அப்படின்னு சொல்லி அவளோட இன்னொரு ஸ்கில் ஆக்டிவேட் பண்றா இருக்கிற மான பவரை யூஸ் பண்ணி. அது என்ன ஸ்கில்னா ஸ்வாட் ஆஃப் ஃளைட். அந்த ஸ்வாட் ஆஃப் ஃளைட்டை யூஸ் பண்ணி பெரு மேலே பாத்தீங்கன்னா அந்த ஸ்வாட சொருகிடுறான். இங்க ஜினு அதிர்ச்சியை எப்படி இதை பண்ணா அப்படின்னு சொல்லி நினைக்கும் போது இன்னொரு விஷயத்த காட்டுறாங்க. பெரு பாத்தீங்கன்னா அவன் பிறக்கும் போது ஆன் குயின் ஒரு கமாண்ட் கொடுத்திருக்கல அந்த கமாண்ட் பாத்தீங்கன்னா ஆக்டிவேட் ஆகுது. அது என்னன்னா எனக்கு அகைன்ஸ்டா இருக்கக்கூடிய இவ என்னோட எதிரி, அதனால நான் இவளை கொலை பண்ண போறேன் அப்படின்னு சொல்லி பெரு பாத்தீங்கன்னா ரேஜ் மோடுக்கு போய் சாயை அட்டாக் பண்ண போது ஜினு அங்க நின்னுட்டு அதை நிறுத்து அப்படின்னு சொல்லி சொல்லும் போது பெரு அதை கேட்காம அட்டாக் பண்ண போகும்போது ஜினு இடையில போந்து இந்த ஒரு அட்டாக்ன்றதை தடுத்துறான். தடுத்த உடனே தான் பெரு பாத்தீங்கன்னா சுய நினைவுக்கே வருது. உடனே ஜினு பெருவை பார்த்து சொல்றான் நான் உங்ககிட்ட நிறுத்த சொன்னேன் அப்படின்னு சொல்லும் போது பெரு ஜினுவை பார்த்து பயந்து ஒரு 10 அடி பின்னாடி போய் மண்டி போட்டு நிக்குது. உடனே ஜினு சாயை பார்த்துட்டு நீங்க ஓகே தானே அப்படின்னு சொல்லி கேட்கும்போது சாயை சொல்றாங்க பரவாயில்ல எனக்கு ஒண்ணும் ஆகல அப்படின்னு சொல்லும் போது இந்த சைடு பெருவை காட்டுறாங்க. பெரு வந்து மன்னிப்பு கேக்குது. என்ன மன்னிச்சிருங்க கிங், எனக்கு கொஞ்சம் கருணை காட்டுங்க அப்படின்னு சொல்லி ஜினுவை பார்த்து அப்படியே கெஞ்சிக்கிட்டு இருக்கு. இங்க ஜினு சாயை பார்த்து கேட்கறாங்க நீங்க எதுக்காக உங்களை வந்து இவ்வளவு கஷ்டப்படுத்திக்கிறீங்க, இத்தனைக்கு ஒரு பேரே வைக்காத கில்டுக்கு நீங்க ஜாயின் பண்றதுக்காக எதுக்கு இவ்வளவு உங்களை புஷ் பண்ணிக்கிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது ஜினு சாயாவை பார்த்து சொல்றான் மறுபடியும் நீங்க எந்த பதிலும் சொல்ல போறது இல்ல அப்படின்னு சொல்லிட்டு ஜினு மறுபடியும் சாயாவை பார்த்து சொல்றான் உங்களுக்கு என் மேல இன்ட்ரெஸ்ட் இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது சாயா அதை யோசிச்சு பார்த்துட்டு ஆமா எனக்கு உங்க மேல இன்ட்ரெஸ்ட் இருக்குன்னு தான் சொல்லி நான் நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்றான்.